வயிற்ற உடை இல்லாம காட்டுறது எனக்கு ஏற்புடையதாவே இல்லை. வெள்ளை களிமண்ணோ ஏதோ ஒண்ணு வயிற்றுல தடவி அது இருக்கும் போது அந்த பாப்பா முன்ற ஷேப் அப்படியே அதுல பதியும், அதை அப்படியே மோல்டு பண்ணி வச்சுக்குவோம். அதெல்லாம் எனக்கு அது பாவமா இருந்துச்சு. அது ஏன் நம்ம குழந்தை தானே, அதை எதுக்கு போய் அதை சிரமப்படுத்துற மாதிரி அது எனக்கு டோட்டலா வித்தியாசமா தெரிஞ்சுச்சு. கேமராவுக்கு முன்னாடி நீங்க உங்க மனைவிக்கு முத்தம் கொடுக்கறதும் தனிமையில முத்தம் கொடுக்கறதும் ஒரே உணர்வு வருமா? யாரோ பாக்குறாங்கன்ற ஒரு உணர்வு. இதுக்காண்டி இப்ப இந்த ஒரு ஷூட்டுக்காண்டி இவ்வளவு தயார் பண்ண வேண்டி இருக்கு. நான் முத்தம் கொடுக்க போறேன், எந்த பசி இதெல்லாம் என்னப்பா? அவங்களுக்கு ஒரு செல்லமா அவங்க குழந்தை உள்ள இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய கால் தடம் பார்க்கணும், எல்லாம் பாத்துக்கட்டும். இதுல என்ன சந்தோஷம்? ஊராருங்க பாக்குறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம் தான் நான் கேட்கிறேன். அதுல ஹாப்பி இருக்கு எங்களுக்குங்கையில அந்த 2 கோடு வந்தது, அப்புறம் ஃபர்ஸ்ட் டாக்டர் மெடிக்கல் பில் எழுதுனது, தடுப்பூசி போட்டது, வயிறு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வயிறு வளர்றதுங்கிறது 5 மாசத்துல தான் வளரும், அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமா தான். இது ஒரு பெரிய அதிசயமும் இல்லை, புதுசும் இல்லை. மனசுல வயிறு அப்படி பதிஞ்சிருக்கு. அது ஒரு புனிதமாகவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டியதும் மறைச்சு வைக்கப்பட வேண்டியதுமாவே பதிஞ்சிருச்சு. அது இப்படி வெளியே போட்டுக்கிட்டு இது இன்னொரு ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த வைத்த கணவர் முத்தமிடுவார். இதெல்லாம் இதைத்தான் நான் கன்றாவின்னேன். இது அவங்களோட மதிப்பையோ அவங்க சந்தோஷத்தையோ நான் குறைச்சி மதிப்பிடலை. அவங்க கொண்டாடிக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கட்டும், வீடியோ வச்சுக்கட்டும், வீட்டுக்குள்ளே வச்சுக்கட்டும். பொது வெளியில் விடும்போது எல்லாரும் தானே பாக்குறோம், நீ ஏன் பாக்குறேன்னு என்னைய கேட்க முடியாது. வருது இது அப்பத்துல இருந்து இருக்கிறதானுமா? கணவர் மனைவியுடைய வயித்துல எல்லாரும் பாக்குறதா? ஏப்பா முத்தம் கொடுக்கறது அப்பத்துல இருந்து சினிமால இருந்து நிறைய பேர் சினிமா வேற, சினிமாவில இருக்கிறதுக்கும் நீங்க ஒரு ஷோவில் தனிப்பட்ட முறையில நீங்க எடுத்து பாருங்கன்னு சொல்லி காட்டுறதுக்கும் சினிமாவிலையுமே வயிற்றுல உடை இல்லாம கணவர் முத்தமிட்டு யாரும் நான் பார்க்கல. இப்போ அவங்க நிகழ்ச்சின்னு கூப்பிட்டு நம்மளை கேட்கும்போது நம்மளை அதை சொல்றோம். இப்போ நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டில் அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க நிகழ்ச்சி நடத்துறத பத்தியோ இல்லை போட்டோக்கள் இன்னும் விதவிதமா எடுத்து வச்சுக்கிறத பத்தியோ நம்ம பேச போறது இல்லை. அதை எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் விட்டுடுறாங்க. அப்போ அதில் நம்மளோட கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லும்போது இதை நான் சொன்னேன். இது மட்டும் இல்லை, அறையில் நடக்கிறத அம்பலமாக்குறான்னு சொன்னது இது அல்லாமல் இன்னும் எவ்வளவோ யூடியூப்ல பார்க்குறோம். இப்போ அந்த பிள்ளைங்களை மட்டும் சொன்னதில்லை, அது இது மாதிரி நிறைய எடுத்து இதை கல்யாணம் ஆனதும் நடக்கிறது, அவங்க தனிமையில் இருக்கிறது, இது எல்லாமே எல்லாத்துக்கும் இந்த அதே வார்த்தை அந்தரங்கம் புனிதமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலதை நம்மளுக்குள்ளே வச்சுக்கோங்க. எவ்வளோ வசதி வாய்ப்புகள் வந்தாலும் இயற்கை படைப்பில் எந்த மாற்றமும் இல்லை, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு சிலதை நமக்குள்ள வச்சு சந்தோஷப்பட்டங்க. இது ஏன் ஊருக்கு காட்டுறீங்க? இதுதான் நான் சொன்னது. பார்வையில தான் பார்க்கிற விதம் தான். பார்க்கிற விதம் இது ஒரு பாதுகாப்பான வார்த்தை இப்போ எல்லாத்துக்கும். அது உண்மையும் கூட. பார்க்கிற விதம் இருக்கு, எல்லாத்தையும் தப்பா நினைச்சுக்கிட்டு பார்த்தோம்னா தப்பு தான். அது யாரை போல ஆளுன்னா இளைய தலைமுறை செய்கிற எல்லாமே தப்புன்னு செய்கிற ஒரு வயசானவங்க அப்படி ஒருத்தங்களும் இருக்காங்க. நான் அப்படி இல்லை. 4 பேர் ஜீன்ஸும் ஸ்லீவ்லெஸ்ஸும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஹோட்டலுக்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும்போது நான் மட்டும் ஏன் விட்டு பொண்ணை மட்டும் இல்லை பேத்தியை மட்டுமோ சுடிதாரை போட்டுக்க, ஷாலை போட்டு மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவள் கூட நடந்து போகும்போது அவளை கறியாமே அவள் நடக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டு நடந்தா தான். இப்போ நானுமே எனக்கு இந்த சேலையை கட்டிக்கிட்டு இங்கே உட்காந்தா தான் நானா உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். நிகழ்ச்சிக்காக ஒரு மாதிரி ஜிகுன்னு இருக்கு ஒரு புடவை, நல்லா இருக்கு, அதை கட்டிக்கிட்டு உட்காருங்கம்மா அப்படின்னு என் பிள்ளைங்க சொன்னாங்கன்னா அது நான் இந்த பேசுகிற ஃபீல் எனக்கு வராது.